கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்றும் மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுகிறதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழுதாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சத்திய வசனத்துக்கு கொஞ்சம் நிதானமாய் உங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இது கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்திலே, கடைசி வினாடி பொழுதிலே நாம் இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். கடைசி காலத்திலே, கடைசி வினாடி பொழுதில் நாம் இருக்கிறோம். சபையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஏன் சபைக்கு வருகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே நாம் பல வேதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் அனுபவித்திருந்தோம். எல்லாராலும் கைவிடப்பட்டு நிலைமையில் இருந்தோம். ஆனால் அன்பே உருவான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை சபையில் வைத்திருக்கிறார். இப்போ உள்ளே வந்ததுமே கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவில் நாம் விருத்தி அடைய வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இயேசுவின் நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்படிப்பட்ட நன்மை அடைந்திருக்கிறேனே, யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு கேள்வி எழ வேண்டும். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். இப்போ இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வராங்க. ஏன்னா அந்த நாட்களிலே இவர்கள் கொடுத்த நற்செய்தி என்னவென்றால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை தான் மையமாக வைத்து அன்றைய நாட்களிலே சுவிசேஷங்கள் நல்ல வல்லமையாய் பிரசங்கிக்கப்பட்டது. இப்போது இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பலனை பெறுவதற்கு. எல்லாரும் சொல்லாமா? எதுக்காக இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல்? எல்லாம் சொல்லுங்க. எதுக்காக மரித்தோரின் உயிர்த்தெழுதல்? ஏசப்பா கிட்ட பலனை பெறுவதற்கு. பலன் என்றால் நாம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் பலனை பெறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரை எல்லாம் உயிரோடு எழுப்ப போகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியாயத்தீர்ப்பு அல்லது வருக, ரகசிய வருக, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்லாம் சொன்னதுமே நிறைய பேருக்கு ஒரு சில பயம் வரும். ஏன் அப்படின்னாக்கா, ஐயோ அது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல, என்னை நரகத்தில் தள்ளிடுவாரா ஆண்டவர். நீங்கள் ஏன் நெகட்டிவ் சைடாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு, இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இப்போ சபைக்காக வரப்போகிறார். அவருடைய வருகையினுடைய நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னா, நமக்கு பிரதிபலன் ஏந்தி வருகிறார், பலனை ஏந்தி வருகிறார். ஆமென். எதுக்கு பலன் கொடுக்கிறார்? நான் பலமுறை சொல்லிட்டேன். ஒவ்வொரு சபையினுடைய தரிசனம் என்னவென்றால், நாம் அன்பிலே பூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் வருகையில் பங்கடைய வேண்டும். இதுதான் சபையினுடைய நோக்கம். அன்பு என்ன செய்யும் அப்படின்னா, அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 பயங்கர மகிமையான காரியங்களை சொல்லுகிறார். மனிதனுக்குள்ள அன்பு கிடையாது என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக சத்தியங்கள். மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதன் என்றைக்கு கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்றைக்கு தான் மனிதனுக்குள்ள அன்பு பிறக்கிறது. இந்த அன்பு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நன்மை செய்வான், சண்டை இருக்காது. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். கடந்த வாரத்தில் சூனியக்காரன், யார் சூனியக்காரன் அப்படின்னா, ரெண்டகம் பண்ணுதல் சூனியத்துக்கு, பில்லி சூனியத்துக்கு ஈக்குவல். ஏன் மனுஷன் ரெண்டகம் பண்ணுகிறான்? ஏன் உடன்படிக்கையை உடைத்து விட்டு என் மனைவின்னு சொல்லுவான்? மனைவி கூட சண்டைக்கு போவான் மனுஷன். ஏன் கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கணவன் கூட சண்டைக்கு போவாங்க.
அப்புறம் குடும்பத்திலேயே இந்த போராட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இதுதான் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யும்னா ரெண்டகம் பண்ணும், உடன்படிக்கையை முறிக்கும். இதனால தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பாவமும், இந்த பாவத்தினாலே மனிதனுக்குள்ளே மரணமும் உள்ளே வந்துச்சு. இந்த பில்லி சூனியம் ஆகிய இந்த ரெண்டகம் பண்ணுதலுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா முரட்டாட்டம். முரட்டாட்டம் என்பது அவபக்தியும் விக்கிரக ஆராதனையும். இதுதான் முரட்டாட்டம். அவபக்தி அப்படின்னா என்னன்னா தேவனை அறியாதிருப்பது. ஆமேனா? அவபக்தினா என்ன? சரி, இந்த ஸ்டடியை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் வரப்போறாரு? மரித்தோர்லாம் எழுந்துக்கு போறாங்க, உயிரோடு எழுந்துக்க போறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. ஏன் எழுந்துக்க போறாங்க? அப்படி உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்க போறார் என்பதை பார்க்க போறோம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தில் தான் பிறக்குது. அந்த ஜென்ம சுபாவம் என்னென்ன சொல்லுங்க? முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும். சொல்லுங்க, முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும். எல்லா குழந்தைக்குள்ளும் எல்லா மனிதருக்குள்ளும் இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்குது. இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய கிரியைகளே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா? அந்த கேரக்டருடைய அஸ்திபாரமே என்னதுன்னா இந்த முரட்டாட்டம் பண்ணுதலும் இந்த ரெண்டகம் பண்ணுதலும். இவன் என்ன பண்ண மாட்டான்னா தேவனை அறிய மாட்டான். இப்போ சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை அறியல. இப்போ நான் நல்ல ராஜ சாப்பாடு சாப்பிடணும், நான் சுகபோகமாக வாழணும், புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். அடா பாவிங்களா, இதுக்காடா நான் போராடுறேன்? பவுலுங்க கேட்குறாரு, நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன்டா. எதுக்காக போராடினேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். சண்டை சண்டை உங்களை விட்டு ஒழிய வேண்டும். பகை உங்களை விட்டு ஒழிய வேண்டும். அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். அன்பு பொங்க வேண்டும். அன்பு பாய்ந்தோட வேண்டும். அன்பு தாகம் தீர்க்க வேண்டும். அதுதான் பார்த்தோம். மனதுருக்கம், இரக்கம், அன்பு, நீதி அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளையும் அன்பு எடுக்க வேண்டும். அன்பு பொங்க வேண்டும். இப்போ அன்புனா என்ன பண்ணும்? அப்படியே உள்ளம் அப்படியே பொங்கும் இல்லை? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அன்பு பொங்க வேண்டும். கிறிஸ்து நம்மை அழைத்திருப்பதற்கு நோக்கம் என்ன? நோக்கம் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்து முடித்தார் என்றால் இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தை சிலுவையில் அவர் முறித்து ஒவ்வொரு உங்களுக்குள்ள அன்பு இருக்கு, ஆனால் மறைஞ்சிருக்கு. இப்போ சபைக்குள்ள வர ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா முரட்டாட்டம். நல்லா கவனி, நல்லா கவனி. முரட்டாட்டம் இருக்கு. அது பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு ஸ்பிரிட். அது என்ன செய்யும்னா இந்த வயிறுக்காக மட்டுமே சிந்திக்க வைக்கும். இந்த வயிறு அவருடைய தேவன், அவருடைய வயிறு. இதுதான் சொல்ல வர்றார். புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோன்னு இருக்கிறீங்களாடா சபையில? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. அத்தனை பேரும் உயிரோடு எழுந்துக்க போறீங்க. ஆமெனா? அன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கும் போது கிறிஸ்து எதன் அடிப்படையிலே நமக்கு வெகுமதி கொடுக்க போகிறார் என்றால் அன்பின் அடிப்படையிலே. ஆமெனா? இப்போ நல்ல கவனி, இப்போ நல்ல கவனி, இப்போ நான் சொல்ற கவனி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஆதாமுடைய ஜென்ம சுபாவம். ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் என்ன? சொல்லுங்க, வாய்த்தந்து சொல்லுங்க. முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும். முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும் தான் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம். முரட்டாட்டம்னா என்ன? அவபக்தியும் விக்கிரக ஆராதனையும். அவபக்தி என்றால் தேவனை அறிவதற்கெல்லாம் மனசு கிடையாது. பைபிள்லாம் யாரும் வாசிக்கவே மாட்டாங்க. பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. தேவனை உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க. என் வயிறு நிரம்புதா, என் ஜீவியம், நான் பெரிய வீடு கட்டணும், நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல இதெல்லாம் ஏசப்பா நமக்கு கேட்காமையே கொடுக்கிறது நான் பலவர் சொல்லிட்டேன். சாலமோன் ராஜாவை பார்த்து கர்த்தர் கேட்டார், சாலமோன் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு விவேகம் வேண்டும்,
நான் அன்பிலே பரிபூர்ணப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களுடைய கேரக்டரை பார்த்து அந்த ஜனங்களுக்கு ஏத்தாறு போல நான் நீதி செய்யணும். இதுதான் விவேகம். இந்த விவேகத்தை கேட்ட சாலமோனுக்கு, நீ கேட்காத ஐஸ்வர்யம், நீ கேட்காத கணம், நீ கேட்காத மகிமையை நான் உனக்கு கொடுப்பேன். இதுதான் நம் கர்த்தர். ஆமென். நாம் கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், எனக்கு விவேகம், நான் அன்பிலே பரிபூர்ணப்படணும் ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் சண்டை, ஏன் இந்த ரெண்டகம் பண்ணுதல், ஏன் இன்றைக்கு இந்த பில்லி சூனியம் இன்னைக்கு குடும்பங்களில் இருக்குது அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு சபையில் இன்னைக்கு இல்லை. எல்லாரும் என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் பிரச்சனையெல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் இன்னது என்று தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன். இவைகள் என்ன கொடுப்பார்ப்பா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன பார், எல்லாம் என்ன பாரு, நான் பேசுறது நல்லா கவனிங்க. முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுப்பேன். இப்போ சொல்றாரு, மரித்தோர் உயிர் தெழலனா. இப்போ பவுல் சொல்றாரு, மரித்தோர் உயிர் தெழலனா. மரித்தோர் ஏன் உயிர் தெழ வேண்டும்? என் கர்த்தர் எனக்கு உள்ள இருக்கிற அன்பின் பிரயாசத்துக்காக, நான் பட்ட அன்பின் பிரயாசத்துக்கு பலன் கொடுக்க போறார். ஆமேனா? இப்போ நீங்க வேலை செய்றீங்க, வேலை செஞ்சுட்டு மாதம் முடியல போய் சம்பளம் கேட்குறீங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா, நீ அன்புள்ளவர்களாக உன் குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்தீங்க இல்லை, உங்கள் குடும்ப கஷ்டத்தை சுமந்தீங்க இல்லை, எல்லாருக்கும் அன்பாக இருந்தீங்க இல்லை, சண்டையே இல்லாமல் உங்கள் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தீங்க இல்லை, அதனால் இந்த அன்பை நான் வெளிப்படுத்த பிரதிபலன் ஏந்தி வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேனா? அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. கண்டிப்பாக உலகத்தில் பிறந்திருக்கிற ஆதாமிலிருந்து, நல்ல கவனி, ஆதாமிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்கிற கடைசி குழந்தை வரைக்கும் அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். சபையினுடைய உபதேசமே என்ன அப்படின்னாக்கா, இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான். இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல நீங்க பலனை அடைய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அந்த உயிர்த்தெழுதல் எதுக்காக? 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. எல்லாம் கையை உயர்த்துறாவன் சொல்லுங்க. நீ சரீரத்தில், இந்த சரீரத்தில் நீ என்ன செஞ்ச? நன்மைக்காவது தீமைக்காவது. ஆக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தீமையிலிருந்து நன்மையாக மாறுகிறான். இவள் தான் சுபாவ மாற்றம் தான் கிறிஸ்தவம். என்னது கிறிஸ்தவனா? என்னது? எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்தவனா என்ன? சுபாவ மாற்றம். முன்னாடி ஜென்ம சுபாவம், இப்ப கிறிஸ்துவின் சுபாவம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள அன்பு எனக்குள்ள ஊற்றெடுத்து விட்டது. தேவனை நான் அறிந்திருக்கிறேன், தேவன் தான் சர்வ வல்லவர். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வரார்? ஏன் மரித்தோரை உயிரோடு எழுப்ப போகிறார் என்றால், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அன்பானவர்களே, உங்களால் நன்மை செய்ய முடியாது. இன்னைக்கும் வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவே இல்லாமலே நான் ரொம்ப நன்மை செய்கிறேன், நான் ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. அதெல்லாம் கணக்கிலேயே வராது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவனுக்குள்ளே அன்பு பிறக்கிறது. அப்போ அந்த அன்பு பிறந்தால்தான் பிறருக்கு நன்மை செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேவன் மறுபடியுமாக ஏன் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு இருக்கலாமே, ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரணும்? கவனி, நீ செஞ்ச நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், அதுக்கு பலனை ஏந்தி வருகிறார். இப்போ என்னால் நன்மை செய்ய முடியல. அப்போஸ்தலன் பவுல் ரோமர் நிருபத்தில் அலறுவார், ஐயோ நன்மை செய்கிற விருப்பம் நான் விரும்புகிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய விருப்பத்துக்கு, என் மன விருப்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணத்தை என்னுடைய அவயவயங்களிலே காண்கிறேன். அவைகள் என்னை பாவம் மரணம் என்பவருடைய சிறையில் என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி பவுல் அலறுவார். ஆக இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் நன்மை செய்ய முடியாது. ஆமென் சொல்லாமா? யார் இல்லாமல் நன்மை செய்ய முடியாது? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் நன்மை செய்ய முடியாது. அதாவது உங்கள் குடும்பத்தார் மேலே அன்பாக இருக்க முடியாது, சண்டை தான் இருக்கும். உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்ப போகிறார், அதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் ஏன் என்னை எழுப்ப போகிறார்? எனக்குள்ள என் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால நான் அன்பாகவே இருப்பேன். இந்த அன்புக்கு பிரதிபலன் கொடுக்க போறார். அப்படி இல்லாமல் நீ இயேசுவை ஏற்றுக்கினு, நீ சர்ச்சில் வந்து உட்காந்துக்கினு, நீ மனமே மாறாம நீ ரெண்டகம் பண்ணிக்கினு எல்லாருக்குமே பாரமாக இருந்து நின்றுனா உனக்கு தீமையை கர்த்தர் கொடுப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேனா? இப்போ வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசி. ஏனென்றால் சரீரத்தில் வாசி 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என் குடும்பத்துக்கு நான் படுற கஷ்டம், என்னால் உடம்பே முடியல, நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தார் நல்லா இருக்குன்னு தான் பிரயாசப்படுறேன். ஏசப்பா நீங்கள் எனக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு குடும்பத்துக்காக நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமேனா? இதுக்கு தான் பிரதிபலன் கொடுக்கறதுக்கு உன்னை உயிரோடு எழுப்பி நீ நன்மை செஞ்சிருப்பேன்னா. ஆனால் ஒரே ஒரு மேலே கூட யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. இந்த கசப்பு என்பது பிசாசுடைய வைராக்கியம். ஆனால் நீ என்ன செய்வேன்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட வேலை வாங்குவாங்க, ஆனால் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். மனுஷகுமாரன் ஆகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரல. மற்றவங்க வந்து வேலை செய்யுங்க அப்படி அல்ல, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும்? அம்மா அப்பாங்களை பழக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளை சோம்பேறி பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு நன்மை செய்ய பழக்க வைக்கணும். நன்மை செய்ய எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பை ஊட்டுங்கள். சகோதரனே சகோதரியே, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராகி கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு வேற வேலை செய்ய சொல்கிறாங்க. டே, இந்த வீட்டில் சோறு, என் வீட்டில் சோறு தின்ட்டு அங்கே போய் வேலை செய்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா தாய்மார்களே. அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய பழக்க, அந்த நன்மைக்கு கிறிஸ்து பலனை கொடுப்பார். உயிர்த்ததல்ல அவர் பலன் கொடுப்பார். ஆமேனா? இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் தக்க பலன். நான் சர்ச்சில் இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் வந்து திருவிருந்தெல்லாம் எடுக்கிறேன், நான் ஊழியெல்லாம் செய்கிறேன், ஏசப்பா என்னை வந்து எல்லாத்தையும் அப்படியே எதுவுமே பார்க்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள், நம்முடைய நினைவுகள் முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆகுது. ஏசப்பாவுடைய சமூகத்தில் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. இதில் யாரெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அந்த நன்மைக்கு தக்க பலனை அடைவதற்கு கிறிஸ்து இயேசு சீக்கிரமாய் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள இல்ல 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லா கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் ஏசப்பா ரட்சகர்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பிரதிபலன் ஏந்தி வருகிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதிபலன் வேண்டி வருகிறார். நீ என்ன செஞ்ச? நீ அநியாயம் செய்யறியா? இன்னும் அநியாயம் செய். நீ அசுத்தமாகவே இருக்கிறியா? சில பேர் பாவத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க, அந்த பாவத்திலேயே உழன்று நிற்பாங்க. அசுத்தம், அந்தரங்க பாவங்கள்.
ஏசப்பா பார்த்து இருக்கிறாரு. அன்பான தேவஜனமே, ஆனால் இயேசு ராஜாவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் செய்த இந்த பாவத்தை எல்லாவரும் மன்னித்தார் என்பது தான் கடந்த வாரத்தில் நமக்கு தேவன் வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். ஆமேனா. நம்முடைய சத்துருவாகிய பிலேயாமுடைய வாயில அந்த வார்த்தையை போட்டு பேசுகிறார். நான் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலில் நான் குற்றத்தை கண்டுபிடிப்பதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். ஏனென்றால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். எல்லாரும் சொல்லி என்ன கொடுக்க வராரு? பலன் கொடுக்க வர. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க ஏசப்பா சந்திக்க? அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க முடியும்? எப்பொழுது நீங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன சுபாவம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஜென்ம சுபாவம். அந்த ஜென்ம சுபாவம் என்னது? முரட்டாட்டம் இருக்குதே, முரட்டாட்டம். அது தேவனை அறியவே அறியாது. பைபிளை உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணவே பண்ணாது. ஏதோ வந்தோம் உட்காந்தோம், ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்தோம், சபையில் உட்காந்தோம், ஏதோ போனோன்னு இருக்கும். இவங்களால நன்மையெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள சுயம் ஒட்டிக்கினே இருக்கும். இப்போ நான் சொல்கிற கவனிங்க. அந்த மறுபடியும் அந்த வசந்த வாசிக்க 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அந்த வசந்தெல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 32ஆம் வசனம் தொடர்ந்து வாசி. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு. இந்த இடத்துல பாவம், நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாவம்னு சொல்றது என்னன்னா ரெண்டகம் பண்றது. இந்த ரெண்டகம் பண்றத உடன்படிக்கையை உடைக்கிறது. குடும்பத்தில் தான் அன்பு இருக்கு. இந்த அன்புல என்ன செய்வாங்க ஜனங்கன்னா, என் கணவனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழாம, என் கணவன் என் மேல அன்பாவே இல்லை, என் மனைவிக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற பார்வை இல்லாமல் என் மனைவி என்னை நேசிக்கவே இல்லை அப்படின்னு மற்றவங்களை குற்றப்படுத்துது. அவங்க பாவின்னு முதல்ல நீ புரிஞ்சுக்க. எல்லாருமே பாவிகள். யாராலையும் அன்பில் பரிபூர்ணப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் ஊங்கிட்ட அன்பு இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டகை ஏண்டா பண்ணுறீங்க, ஏண்டா பாவம் செய்கிறீங்க? அது பில்லி சூனியம். சபையில் சொல்கிறாரு, நீங்கள் பாவம் செய்யாமல் ரெண்டகம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். என்ன புத்தி? இந்த தெளிந்த புத்தி தான் தேவனை அறிகிற அறிவு. அதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய புது அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம். இப்ப சொல்றாரு பாருங்க, சிலர் தேவனை பற்றி என்ன இல்லையா அறிவில்லாது இருக்கிறார்கள். என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவனை பற்றி அறிவு இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவனை பற்றி அதான்டா முரட்டாட்டம் பண்றீங்க சபைக்குள்ள வந்து உட்காந்துக்குன்னு. எத்தனை பேர் கண்டினியூ பைபிள் வாசிக்கிறீங்க? கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முரட்டாட்டம் இருக்கிறவருக்கு பைபிள் உங்கள் கையில் இருக்குது, ஊழியக்காரர் இருக்கிறாரு, நீங்கள் உட்காந்து பைபிளை வாசித்து தேவனை பற்றின அறிவு, அந்த விழிப்பு, இந்த முரட்டாட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரெண்டகம் இருக்கும். பைபிளை உட்காந்து நீங்கள் தேவனை ஆராய்ச்சி பண்ணாமல் கிறிஸ்துவுக்கும் குமாரனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை நீங்கள் அறியாமல் தேவனை பற்றின அறிவு இல்லாமல் இருக்கிறீங்கடாப்பா. நீங்க உங்களால தீமை தான் செய்ய முடியும், உங்களால் நன்மை செய்ய முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த அன்பு நமக்குள்ள பரிபூர்ண பற்றுச்சு அப்படின்னா கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுப்பார் என்றால், தேவனை அறிகிற அந்த அறிவு வந்துருச்சுன்னா தேவனை அப்பான்னு கூப்பிடுவேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனை பற்றின அறிவு, தேவன் யார், தேவனுடைய அன்பு என்ன, தேவனை பற்றின அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா தேவன் யார் நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் யார் நமக்கு? அப்பா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்ற சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்றேன். இது வெட்கம்பா. இது சர்ச்சில் வந்து உக்காந்துக்குன்னு
புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். ஒரு நாள் செத்த பிற்பாடு ஒரு நாளை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நாளில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அதில் மிக முக்கியமானது, முதன்மையானது, முதலாவது நியாயத்தீர்ப்பு சபையிலே துவங்க போகிறது. இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களேப்பா, உங்களுக்கு பிரதிபலன் கர்த்தர் கொடுக்க போறார். இப்போ மனுஷன் கொடுக்குற சம்பளம், மனுஷன் பாராட்டுற பாராட்டெல்லாம் ஒரு நிமிஷம் தான் நிற்கும். ஓகேம்மா, நல்லா துணி துவச்சு போட்ட, நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்த, ஓகே நல்லா இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த பாராட்டுகள்லாம். ஆனால் கர்த்தர் உனக்கு பிரதிபலன் கொடுக்க வருகிறார். அப்போ தேவனை பற்றின அறிவு உங்களுக்குள் இருக்குதா? உங்களுக்கு வெக்கம் உண்டாக நான் சொல்கிறேன்றாரு. உட்காந்து பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? தேவனுடைய அன்பை உட்காந்து, கிறிஸ்துவின் அன்பை உட்கார்ந்து நீங்கள் தியானிக்கிறீங்களா? அப்போ தேவனை பற்றின அறிவு இருந்தால் தான் இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு மாறும். ஆமெனா? அதுதான் சொல்கிறார், அந்த முரட்டாட்டம், தேவனை பற்றி அவபக்தி தான் முரட்டாட்டம். அவபக்தியும் விக்கிரக ஆராதனையும் தான் என்னது சொல்லுங்க? அவபக்தியும் விக்கிரக ஆராதனை எது? முரட்டாட்டம். அதுதான் தேவனை அறியாது இருக்கிற இந்த பொல்லாப்பு. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போ தேவனை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? எடுத்து வாசிங்க. ரோமர் நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்னு சொல்றாரே, அது என்னது? அதுதான் முரட்டாட்டமும் ஜென்ம சுபாவமும். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்களே, ஆனால் தேவனை எப்படி அறிய முடியும்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன். 14 வசனத்தை வாசி. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் யாருடைய புத்திரராய் இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்போ தேவனை அறிகிற இந்த அறிவு நமக்குள்ள இருக்குமே ஆனால், நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனை அறிகிற இந்த அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ள அன்பு பெருகிடும். நீ தேவனை அறிஞ்சிட்டனா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என் சகோதரி என்கின்ற அன்பு நமக்குள்ளே பெருகிவிடும். ஆமேனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் நல்லா உட்கார், நல்லா உட்காருங்க. எல்லாம் தூங்குறீங்களா? ரொம்ப டயர்டா? நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார். ரொம்ப முக்கியமானது. இதே ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 10 வாசி. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை சொல்லுங்க, உன் சகோதரனை எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உன் சகோதரன் என்னன்னு தீர்க்கிற? அம்மா கவனிங்க. ஏன் நீ சண்டை போடுற? ஏன் மற்றவங்கள குறை சொல்ற? உனக்குள்ள என்ன இருக்கு? ஆதாமுடைய ஜென்ம சுவை என்ன இருக்குது? முரட்டாட்டம் இருக்கு. ஆனால் நீ தேவனை அறிகிற அந்த அறிவு இருக்குமே, ஆனால் இந்த முரட்டாட்டத்தை நீ ஜெயிச்சிருப்ப. அப்படின்னா நீ என்ன செய்ய மாட்டேன்னா, உன் சகோதரனை குற்றவாளியா நீ தீர்க்க மாட்ட. மற்றவங்க மேலே இவங்களுக்கு அன்பே இல்லை. இப்போ மற்றவங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அன்பு இல்லைன்னு தீர்க்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு அன்பு இருந்ததுன்னா மற்றவங்க குற்றவாளி தீர்க்க மாட்டியே. இப்போ கரெக்டாக சொல்றாரு பாருங்க. முழங்கால் 10 வசனத்தை. இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம். வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த உணர்வே இல்லை. புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம், செத்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இல்லை, நாம் வாழ்ந்து இருக்கிறோம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீ சபைக்கு வந்துட்டு நீ கிறிஸ்துவக்கிட்ட பலனை எதிர்பார்த்து நிற்கணும். அப்பா, நான் உங்களை பார்க்கும்போது, உங்களை நாங்கள் தரிசிக்கும் போது எனக்கு நீங்கள் வெகுமதி கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்குள்ள அன்பை கொடுங்க. எனக்குள்ள ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்கிறது, அதை நீங்கள் தான் சிலுவையில் ஜெயம் எடுத்திருக்கிறீங்க. ஆமேன் சொல்லாமா? அதை நீங்கள் தான் சிலுவையில் ஜெயம் எடுத்திருக்கிறீங்க. நான் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது என் பாவம் அத்தனை, நான் பேசின வார்த்தைகள், என் நினைவுகள் முதற்கொண்டு கர்த்தர் இதை வச்சு தான் நியாயந்திருக்க போகிறார். இப்போ நீ செய்யாத வச்சா நியாயந்திருக்க போகிறார். எல்லாம் கவனிங்களா? நீங்கள் செய்யாத வச்ச நியாயந்திருக்க போகிறார். எல்லாம் கவனி. வாலிப பிள்ளைங்களே எல்லாம் கவனி.
நீ செய்யாத ஒன்றை வச்சு நியாயம் தீர்க்க போறாரா? நம்ம அத்தனை பேர் எங்க நிற்க போறோம்? எதுக்காக? பலனை வாங்க. தொடர்ந்து வாசியேன். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். எப்ப தேவனை அறிக்கை பண்ணும்? செத்து போனவன்லாம் ஏந்துக்குவான் பாருங்க. ஏசப்பாவை ஏத்துக்காதவன், ஐயோ இயேசு தேவனே, இயேசு தேவனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு அறிக்கை செய்யும். இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு நீ சபையில் வந்து உட்காந்துருக்கிற, பைபிளை வாசிக்கிறது இல்லை, பைபிளை வாசிக்கிறது இல்லை. உம்முடைய வேதமே சத்தியம். கர்த்தருடைய வேதத்தை இன்னைக்கு யாரும் வாசிக்கிறது இல்லை. நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். அன்னைக்கு நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை செய்யும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அன்னைக்கு சொல்லும். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். எல்லா மனுஷனும் உயிரோடு எழுந்து ஏசப்பாவுக்கு முன்னாடி நின்று கொண்டு இயேசு தேவனே அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யும். என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லு என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அன்பான தேவஜனமே, உங்களை எச்சரிக்கை கொடுக்கிறேன். நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா அல்லது பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீர்களா? பிசாசின் பிள்ளைகளுக்குள்ள ரெண்டகம் இருக்கும். உடன்படிக்கையை அங்கே உடைப்பார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், நண்பனுக்கு துரோகம் செய்வார்கள், சிநேகிதர்களுக்கு துரோகம் செய்வார்கள், குடும்பத்திலேயே துரோகம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா நன்மை செய்வீங்க. ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். என்ன கணக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு தான் பலனை கொடுக்க போறார். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுக்கு தான் பலனை கொடுக்க போகிறார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, யாராகிலும் ஒருத்தர் நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கையை ஊற்றி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இந்த வேதத்தின்படியே நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை போலே நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனும் ஒருத்தரும் எந்த ஒரு கணக்கையும் நமக்கு கொடுக்க முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளில் வெக்கப்பட்டு போய்விடுவோம். அப்போ கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையினாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாம் கவனிங்க, நம்ம அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆதாமுடைய ஜென்ம சுபாவம், தேவனை அறியாதிருக்கிற அந்த அறிவு, அந்த அறியாமை நமக்குள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்ன செய்தார் என்றால், நம்மை அவருக்குள்ளே மறைத்து கொண்டார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த நியாய தீர்ப்பு வரும்போது கிறிஸ்து ஏசப்பாவை இன்னைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை அவருக்கு முன்னாடி வச்சு மறைத்து கொள்ளுவார். கிறிஸ்துவின் நீதி தான் நம்மை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லாமா? விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய கூடார மறைவிலே என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. எனக்குள்ள ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்கிறது, மாம்சத்திலே ரத்தத்திலேயும் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்குது. சங்கீதம் 57:1 வாசிக்கலாம். சங்கீதம் 57:1 வாசிக்க பார்க்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எல்லோரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும்போது யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா மீட்கப்படுவார்கள். அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது தான் தேவ அன்பு அவனுக்குள்ளே துளிர் விடுகிறது. இப்போ இந்த விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளுடைய நிழலிலே, செட்டையில இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் தேவனுக்கு சத்துருவா இருக்கிறோம். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே மறைந்து கொள்ளுகிறார்களோ, ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே மீட்பு உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நியாயத்தீர்ப்பு நாளில் நான் வெக்கப்பட்டு போயிடுவேன். ஆண்டவரே, ஏன்னா எனக்குள்ள ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்குது. ஏசப்பா நீங்க என்னை மறைத்து கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்ன மறைத்து கொள்ளுங்க. இதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு மறைவிடமாக கர்த்தர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை மறைத்து கொண்டார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, ஏசப்பாவுடைய ரத்தத்திலே நாம் மறைந்து கொண்டு போய் தீங்கு நாள் வரப்போகிறது. அன்பானவர்களே எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தீங்கு நாள் வரப்போகிறது. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மறைந்து கொண்டால் தான் தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல பிரதிபலனை கொடுக்கிற அந்த மகிமையை நீங்கள் பெறுவீர்கள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 4:17. 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்குமோ? அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கலாம். நியாயத்தீர்ப்பு எங்க துவங்க போகுது? சொல்ல போனா பிரதிபலனை கொடுக்க போறது எங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க போறார்? தேவன் சபையில். எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து நினைப்பு இல்லை, தேவன் எனக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறாரு, எனக்கு பிரதிபலன் கொடுக்க போறாரு. இப்போ நீ எங்க போய் மறைஞ்சிக்கணும்? தீங்கு நாள் வருகிறது தேவ ஜனமே, தீங்கு வருகிறது. அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்துக்குள்ள இருக்கிற மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மறைந்து கொண்டால் மட்டுமே அவனுக்கு மீட்பு உண்டு. நல்லா சொல்கிற அந்த வசனத்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இப்போ அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால், முந்தி எங்கே துவங்க போகுது சொல்லுங்க? முந்தி எங்கே துவக்க போகுது? நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. எல்லாம் கவனி. எதுக்கு கீழ்ப்படியாதவங்க? எதுக்கு கீழ்ப்படியாதவங்க? இந்த தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் சபைக்குள்ளே வந்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களே, உங்களுடைய முடிவு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிங்க பேதுருங்க அலறுகிறார். இப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு ராஜாவுடைய கூடார மறைவில் இந்த தீங்கு நாளில், இந்த தீங்கு நாள் என்பது நியாயத்தீர்ப்பு. ஆமேன். இன்னும் நமக்கு நியாயத்தீர்ப்பு துவங்கலை. இந்த தீங்கு நாள் என்பது நியாயத்தீர்ப்பு, தேவன் உலகத்தை நியாயந்திருக்கிற அந்த நாள். இப்போதான் கிறிஸ்து தம்முடைய கூடாரத்தில் மறைவில் நம்மை மறைத்து கொள்கிறார். கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த மறைவிலே கர்த்தர் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 5ஆவது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எனக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்குது. ஆனா இப்ப தீங்கு நாள் வரப்போகிறது. தீங்கு நாள் என்றால் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள், பிரதிபலன் கொடுக்கிற நாள், நம்ம நியாயந்திருக்கிற நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி அவருக்குள்ள யாரெல்லாம் மறைந்து கொள்ளுகிறார்களோ, அவருக்குள்ள மறைந்து கொள்வது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ளுவது. அப்படி இருக்கும்னா நாம் அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாக நிற்போம். அன்பிலே பூர்ணப்பட்டவங்க தான் பிதாவை தரிசிப்பார்கள். ஆமீன் சொல்லாமா? எல்லாரும் ஆமீன் சொல்லாமா? யார் தேவனை தரிசிக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய மறைவில் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கடவுளாக ஏற்றுக்குவாங்க. எல்லாம் கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து கடவுளாக ஏற்றுக்குன்னு, கடவுளே எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட கேட்குற மாதிரி ஏசாப்பா கிட்ட போய் கேட்பாங்க. அதுக்கு எத்தனையோ கோடி பேர் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சில பேர். நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர் என்றால்
இந்த மாம்சத்திலிருந்து நம்ம ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை தான். இந்த மாம்சத்தில் உலகம், மாம்சம், பிசாசை ஜெயமெடுத்து கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளும் போது தான் நமக்குள்ள ஒரு சாந்தம் பிறக்கிறது. அந்த கூடார மறைவில் யாரெல்லாம் ஏசப்பாவுடைய மறைவில் ஒளிந்து கொள்ளுகிறார்களோ, நல்லா கவனிங்க, ஏசப்பா நீர் தான் என் ரட்சகர், நான் ஒரு பாவி என்கின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். எனக்குள்ள முரட்டாட்டம், நான் தேவனை பார்க்கவில்லை, தேவனை கண்டவர் குமாரன் மட்டுமே, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார், அவர்தான் தேவனுடைய குமாரன், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சொல்லுங்க, உன்னதமான சங்கீதம் 91 என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய, அந்த உன்னதமானவர் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதுதான் உன்னதமானவருடைய மறைவு. அவர்தான் ஜெயங்கொண்டவர், அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதுதான் உன்னதமானவருடைய மறைவு. சர்வ வல்லுடைய நிழல் என்று சொல்வது நித்திய மீட்பு. நித்திய காலமாய் அவருடைய உயிர்த்தெந்த வல்லமையில் தான் என்றென்றைக்கு இருக்க போகிறேன் என்று சொல்லி தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நல்ல நமக்குள்ள அந்த அறிவு வரும்னா நம்ம எப்படி பாதுகாக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். 31வது சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கலாம். 31:19 சங்கீதம் வாசிக்க பார்க்கலாம். 19:20 ரெண்டுத்தையும் வாசிக்கணும், எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இப்ப இங்க சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து உமது மறைவிலே நாங்கள் மறைந்து கொள்ளுகிறோம். எல்லாரும் சொல்லாமா? இந்த வானம் பூமி அண்ட சராசரி படைத்தவர் யாரு? தேவன் தான் சிருஷ்டித்தார். அப்ப தேவனுக்கு முன்பதாக நாம் சத்துருக்களா இருக்கிறோம். அதனால தேவனுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மறைவிலே மறைந்து கொள்ளுகிறோம். அப்படி மறைந்து கொள்ளுகிற நமக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரியதா இருக்கிறது. கரங்களை சொல்லாமா? யாரெல்லாம் ஏசப்பாவுடைய மறைவில் வருகிறார்களோ, சகோதரனே சகோதரியே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய மறைவிலே வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பலன் இருக்கிறது ஏசப்பாவுடைய மறைவிலே மறைந்து கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமெனா? இவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனம், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இது நீங்க வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. மனுஷருடைய அகங்காரம், அதுதான் பில்லி சூனியம். சண்டை போடுறது தான் பில்லி சூனியம், ரெண்டகம் பண்றது. சகோதரனே நல்லா பேசுறது, உடனே சண்டை போடுறது. ஆனால் யாரெல்லாம் ஏசப்பாவுடைய மறைவில் போய் மறைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு ஆச்சரியமானவைகள், அவ்வளவு அதிசயமானவைகள், அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றக்கூடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், ஏசப்பாவை இன்னைக்கு கடவுளாக பார்க்கிறவர்கள் எத்தனையோ கோடி பேர் உண்டு. கடவுளே எனக்கு இதை என் வயித்தை நீங்க நிரப்புங்க. கண்டிப்பாக அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் பரிபூரணமாய் ஆசீர்வாதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஏசப்பாவுடைய மறைவிலை போய் ஒளிந்து கொள்ளணும்னா அவரை உட்கார்ந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு சொல்லலாமே. ஏன்பா சபைக்கு வரும்? ஏன் நம்ம சபைக்கு வருகிறோம் என்றால் இந்த மகிமையான தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த மாபெரும் நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை கிறிஸ்துவினுடைய மறைவில் மறைத்து கொள்ள சொல்றாரு. ஆமென் சொல்லாமா? விட்டுருப்பா சொல்லு. சொல்லு.
பிரைஸ் கார்டு அது கீழே பிரைஸ்லாம் சொல்லு. வரலையா? அதான் சுரூபா. ஹல்லேலூயா. சரி, ஓகே, கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்க போறோம். மறுபடியும் வாசிப்பாங்களா? அதை 20 வசனம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு எல்லாம் சொல்லுங்க. எதுக்கு மறைக்கிறாரு? நம்மள யார மறைக்கிறாரு? கிறிஸ்துவினுடைய மறைவில் வந்துடுறாங்க இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மறைவில் வந்து மறைஞ்சுக்கிறாங்களோ, நான் ஒரு பாவி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ரட்சகர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ரட்சகர்னா நீங்க யாருடைய மறைவில் வரணும்? தேவனுடைய கிறிஸ்து இயேசுடைய மறைவில் வந்து மறைஞ்சிக்கும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த நன்மைகள் அளவிட முடியாதவைகள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? 64வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசியேன், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட நன்மை வச்சிருக்கிறாரு. 64:4 ஏசாயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு யாரெல்லாம் பயந்து, ஏசப்பாவுக்கு பயந்து, ஏசப்பாவுடைய அந்த மறைவில் யாரெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்களோ, ஆமெனா, யாரெல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த மாபெரும் காரியங்கள், பயங்கர மகிமையான காரியம் தேவன் வைத்திருக்கிறார். இதைத்தான் உயிர் தேர்தலில் நமக்கு பலனாக கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உயிர் தேர்தலில் தான் யாரெல்லாம் ஏசப்பா மறையில போய் மறைந்திருக்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் சண்டை போடாம நன்மையை மட்டுமே செய்ய முடியும். ஆமென். இப்ப சபைக்குள்ள வந்திருக்கிற நாம ஒரு காலத்துல எல்லாம் உடன்படிக்கையை உடைச்சி ரெண்டகம் செய்தோம். உண்மையா இல்லையா? ஒரே சண்டை வாக்குவாதங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஏசப்பாவுடைய மறைவில் யாரெல்லாம் வந்துடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மகிமையான காரில் வைத்து இந்த சண்டைகளினுடைய ஜனங்களுடைய சண்டையே இல்லாதபடிக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமெனா. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டையும் கையுமாவே இருப்பாங்க. வீட்டில் ஒரே போராட்ட பிரச்சனையாகவே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இன்னும் வந்து ஏசப்பாவுடைய மறைவுக்குள்ளே அவங்க வரல. இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இப்போ நான் முடிக்க போகிறேன். ஏசப்பாவுடைய மறைவுக்குள்ளே வரது அப்படின்னா என்ன தெரியுமா? முதலாவது இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே பழைய பாவங்களை எல்லாம், நாம் செய்த பாவங்களை எல்லாம் கழுவினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சு கொள்ளுங்க, நமக்குள்ள ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருந்தது. அந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தினால எல்லாரையும் பகைத்தோம். யார் மேலேயும் அன்பு இல்லை, பகைத்தோம். அப்படி இந்த பகையின் மூலமாய் நாம் செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார். முதலாவது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நாம் என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்லி நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லி அறிக்கை செஞ்சு நாம் என்ன பண்ணுறோம்? ஏசப்பாக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். ஆமேனா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம், ஒரு ஸ்டேஜாக பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதை பார்த்தோம்னாக்கா இந்த சண்டைக்கு தேவன் நம்மை மறைத்து கொள்ளுவார். எபேசியருக்கு எதுன நிருபத்தை திருப்பி கொள்ளுங்க. எபேசியருக்கு நிருபம் அங்கே 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிங்க. நேரம் இல்லாதனால 13 வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முதல்ல சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபம் ஆனோம். ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லுங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் தேவனை அறியாதவர்களாய், நம்மெல்லாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தோம் இல்லையா? ஆமேனா. எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். நம்ம எப்படி இருந்தோம்? தேவனை அறியாத முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தோம். தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். அதனால ரெண்டகம் பண்ணினோம். ஆமேனா. வேணா மேல் வசந்த வாசிங்க பார்க்கலாம். 11 வாசி. 11 ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா, நல்ல கவனி, புறஜாதியா இருந்தோம். அதாவது முரட்டாட்டம் நமக்குள்ள இருந்துச்சு. தேவனை அறியல. வாசி பார்க்கலாம்.
மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பா, முன்னாடி நாம் தேவன் அற்றவர்கள், முரட்டாட்டம் நமக்குள்ள இருந்துச்சு. ஆமேனா? எல்லாம் எனக்கு கவனிக்கிறீங்களா? முன்னாடி என்ன இருந்துச்சு? முரட்டாட்டம் இருந்தா என்ன நடக்கும்? ரெண்டகம் நடக்கும், சண்டை நடக்கும். ஆமேனா? இதை பாருங்க, இப்போ நான் சொல்றேன், எங்கெல்லாம் சண்டை இருக்கும் அங்க பேய் இருக்கும். அது குடும்பமா இருக்கட்டும், இவர் எங்கனா இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பே உருவாயிருக்கிறார். முன்னாடி தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். அப்போ அந்த காலத்துல நாம செய்த பாவங்கள் பயங்கரமானவைகள், அக்கிரமங்கள் பயங்கரமானவைகள். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நாம விசுவாசித்தோம். ஆண்டவரே இயேசு ராஜா, நீர் தான் என் ரட்சகரா இருக்கிறீர், நான் பாவம் செய்தேன். மனசாட்சி இருக்குதா நமக்கெல்லாம்? ஆமேனா? மனசாட்சி இருக்குதா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசித்தோம். ஆமேனா? அப்ப நம்ம என்ன விசுவாசித்தோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமேனா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. இயேசு எழுந்தாரே. அப்ப நான் உயிரோடு எழுந்துக்கும் போது என் பாவத்தை எல்லாம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு நடுங்கும் போது இயேசு கிறிஸ்து நாம செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மை தேவன் கிட்ட நெருங்கி விட்டார். எல்லாம் கரந்து சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானோம். யாருக்கு சமீபமானோம்? தேவனுக்கு சமீபம். தேவன் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? தேவனுக்கு தூரம் இருந்தோம், தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். ஆமேனா? இன்னைக்கு தேவன் நம்ம அன்பு வைத்து அவருடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் கழுவிட்டார். கையை தட்டிற்கு மகிமை செலுத்த மாட்டீங்களா? எவ்வளவு சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும். நல்ல சுரூபம், நல்ல ஐத்திரியா? சரி, நல்லவர். கவனிங்க, முதல்ல என்ன பண்ணோம்? தேவன் அற்றவளா இருந்தோமா? ஏமா சொல்லி முடிக்க போறோம். அதான் இதை மட்டும் சொல்லி போகல. தேவன் அற்றவளா இருந்தோமா? காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோமா? அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? முரட்டாட்டத்தில் இருந்தோமா? எதில் இருந்தோம்? எல்லாம் வாய்த்தல் சொல்லி எதில் இருந்தோம்? அப்போ அந்த முரட்டாட்டில் இருக்கும்போது சுயநலத்தோட நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சோம். ஆமேனா? எவ்வளவோ பாவம் செஞ்சோமா? அந்த பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி தேவன் பக்கம் திருப்பி விட்டார் நம்மளை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி திருப்பி விட்டார்? தேவன் பக்கம் திருப்பி விட்டார். இப்போ தேவன் நமக்கு முன்னாடி நிற்கிறாருப்பா. எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? சரி, இப்போ வா எபி, இங்கே வாயேன். எபி இங்கே வா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ எபி தான் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய சிங்காசனில் உட்கார்ந்துருக்கிற, வலது பாரசில் உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்து. இப்போ நான் வந்து பயங்கர பச்சை பாவி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி நான் இப்படி போயின்னு இருந்தேன். என் பாதையெல்லாம் முரட்டாட்டம். ஆமேனா? முரட்டாட்டம். என்ன? தேவனை அறியல. இப்போ தேவன் இந்த பக்கம் இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறாரு. தேவனுடைய சிங்காசனத்து வலது பாசத்தில் இப்போ எபி உட்காந்துருக்கிறார். ஆமேன்? இப்போ இங்கே எபி வந்து இயேசு கிறிஸ்து. அப்படி மைண்ட் வச்சுக்கன்னா, முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, முரட்டாட்டம் உள்ளவனாய் தேவனை அறியாமல் காணியாட்சிக்கு புறம்பா இருந்து சண்டை என் மனசுக்குள்ளே சமாதானமே இல்லை. என் மனசுக்குள்ளே இல்லை. எல்லாம் எனக்கு என் மனசுக்குள்ளே இல்லை, சமாதானமே இல்லை. இப்போ இயேசுக்கு இப்போ என்ன பண்ண, நான் செய்ததெல்லாம் பாவங்கள். இப்போ கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்? என்ன விசுவாசிக்கிறேன்? மரித்தோர் அத்தனை பேர் உயிரோடு எழுந்திருப்பாங்க, நானும் உயிரோடு எழுந்திருப்பேன். அன்றைக்கி எழுந்துக்கும் போது நான் செஞ்ச பாவங்கள்லாம் என்ன நியாயம் திருத்த நான் நரகத்துக்கு போவனே. என்கிட்ட ஒரு நன்மை இல்லையே. ஆமேனா? என்கிட்ட என்ன இல்லை? என்கிட்ட ஒரு நன்மை இல்லையேன்னு சொல்லும்போது தேவன் கிருபையாய் அவர் ரத்தத்தினாலே என் பாவத்தில், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் ரத்தத்தினாலே கழுவி விடுகிறார். ஆமேனா? இப்போ ஆனா ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் உள்ள இருக்குது இப்போ எனக்கு. ஆமேனா?
அந்த ஜென்ம சுபாவத்தினாலே நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவின. அப்போ அவர் அந்த அந்த இப்போ சாக்காடை தூக்கிட்டாரு பண்ண நம்மளை. தூக்கின உடனே அந்த சாக்காடை எல்லாம் ரத்தத்தை ஊற்றி கழுவி இப்போ அப்படியே இயேசுவின் பக்கம் திரும்பி வச்சுட்டாரு. இப்போ அதுதான் தேவனை நான் பார்த்து விட்டேன், இப்போ திரும்பிட்டேன், இப்போ டேர்ன் ஆயிட்டேன். ஆமேனா? அவர் ரத்தத்தினாலே சமீபம் ஆயிட்டேன். திரும்பிட்டேன் என்பது சமீபம். தேவ ராஜ்யத்துக்கு நேராக நான் போக போகிறேன். ஆமேன் சொல்லாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஏசப்பா ரட்சகர் எடுத்துக்கொண்டு ஞானஸ்தானம் எழுத்தின்படியே தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இப்போ பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்ததும் ஞானஸ்நான உபதேசத்துக்கு நேராக என்னை கொண்டு போகிறார். எது கொண்டு போகிறார்? ஞானஸ்நான உபதேசம் என்பது என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதவங்க என்ன கவனிங்க, இந்த உபதேசத்தை பைபிள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி இப்போ நான் என்ன செய்யணும்னா, தேவன் அந்த பக்கம் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், நான் தேவனுக்கு சத்ருவா இருக்கிறேன். இப்போ நான் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சுக்கணும்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இப்போ நான் இப்படி பார்க்குறேன் இல்லையா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி அப்படியே முழுசாக ஏசப்பாவுடைய அந்த மறைவில் இப்போ நான் ஒழிஞ்சுக்கணும். இப்போ இங்கே முன்னாடி தேவன் இருக்கிறார். ஆமேனா? நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியா இல்லையா? ஏசப்பா ரத்தத்தில் என்னை கழுவிட்டார். இப்போ நான் தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன். இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் பாவத்துக்காகத்தான் சிலுவையில் பலியானார். இப்போ நான் முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் ரத்தத்தை கழுவிட்டார். மறுபடியும் நான் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா, ஆதாமுடைய ஜென்ம சுபாவம், எனக்குள்ள இருக்கிற ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் என்ன பண்ணணும்? சாகணும். அதாவது என்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, என் அறிவு தான் பெருசு அப்படின்னு இருக்கிறேன் பாருங்க. இந்த என்னுடைய அறிவுக்கு நான் சாகணும். அப்போ நான் என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி போய் மறைஞ்சிக்கணும். இப்போ அப்போ தேவன் என்னை எப்படி பார்ப்பார்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் பார்ப்பார். ஆமேனா? இப்போ பாருங்க, இப்போ இப்படியே வச்சுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். உலகம் என்னை இழுக்கும், உலகம் பிசாசு மாம்சம் என்னை இழுக்கும். நான் என்ன பண்ணால், உபதேசத்தை கேட்டு நான் என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது கிறிஸ்து கிட்ட போய் இப்படி வந்துட்டேன்னா நான் அன்பில் பரிபூர்ணமாயிடுவேன். அப்படியே பாருங்க, நான் சொல்ல புரியுதா? இங்கே இருக்கிறேன், இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை வந்த உடனே நம்ம நினைச்சு நம்ம பரலோகம் போட்டு நினைக்கிறோம். இல்லை, பழைய பாவங்கள் கழுவப்படுது, ஆனால் உள்ள வேறு இருக்கு. ஆதாமுடைய ஜென்ம சுபாவமாகிய வேறு இருக்கு. அந்த வேரை எதில் சாகடிக்க முடியும்னா, உபதேசத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, கிறிஸ்து தேவனோடு கூட ஒப்புரவாகி. அப்போ என்ன பண்ண முடியும்? திரும்பிய இப்போ தேவனோட கூட ஒப்புரவாகின்னா இயேசு கிறிஸ்துவில் பூரணமாக வந்து மறைஞ்சிட்டு. ஆமேனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவ முன்னாடி வச்சுட்டு அப்படியே பூரணமாக மறைஞ்சிட்டு, அடுத்தது ஒரே சரீரமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் நாம் மாறிடணும். அப்போது ரத்தத்தாலே நாம் சமீபமாக தான் வந்திருக்கிறோம். ஆமேனா? சில பேர் ஞானஸ்தானத்துட்டே பரலோகம் போகணும்னு நினச்சின்னு உட்காந்துக்கிறோம். அப்போ இதுதான் கிறிஸ்து அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே அப்படியே பூரணமாக வந்து மறைஞ்சி ஒன்றாயிடணும், அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிடணும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாகி அவருடைய மாம்சத்தினாலே ஒப்புரவாகி, தேவனோடு ஒப்புரவாகி, அவருடைய மகிமையின் ஆவியினாலே ஒன்றாகி தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறுகிறோம். ஆமேனா? சரி, இப்போ உட்காந்துக்க. இப்போ வெரி குட், தேங்க்யூ. இப்போ வாசிப்பாலாம் தொடர்ந்து. இப்போ எங்கேருந்து வாசிக்கணும்? 13 வாசி. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி. எதனால? எல்லாம் கவனி. இப்போ நான் சொல்ல கவனிங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தினாலே பாவம் செய்தோம். அந்த பாவத்தை அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மை தேவனுக்கு சமீபமாக்கினார். ஆமேனா? எல்லாம் சொல்லுங்க, இரத்தத்தினாலே
சமீபமாக்கி. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம், அவர் செத்தார் இல்லையா, அப்படிங்களா, ரத்த சிந்தினாரா, அது பாவம் கழுவப்படுகிற அனுபவம், பழைய பாவங்கள் கழுவப்படுகிற அனுபவம். இப்போ சபைக்குள்ளே வந்துட்டு இருப்போம், ஆனால் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் சாவாது. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்த பேரும் சில பேர் அடங்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா, என்னடா இவங்க சர்ச்சுக்கும் போகிறாங்க, இவங்க இந்த பாவத்தெல்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உபதேசத்தை கற்றுக்க மாட்டாங்க அவங்க. உபதேசத்தில் மட்டும்தான், ஒப்புரவாக்குதலின் உபதேசம், இதுதான் ஆராய்ச்சி பண்ணி கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய தேவ பரிசுத்தத்தை உட்கார்ந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒப்புரவாக்கினார். அவருடைய சரீரத்தினால் அவர் செத்தாரே, சிலுவையில் செத்தாரே, அவர் ஏன் செத்தார் என்பதை குறித்து அந்த ஒப்புரவாக்கினார். ஆக அவருடைய மாம்சத்தினாலே நம்மை ஒப்புரவு ஆக்குகிறார். ஆமெனா. இரத்தத்தினாலே சமீபமானோம், சொல்லுங்க. கிறிஸ்துனுடைய மாம்சத்தினாலே ஒப்புரவானோம், கிறிஸ்துடைய மாம்சத்தினாலே ஒப்புரவானோம், அவருடைய ஆவியினாலே ஒன்றானோம், இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றானோம், தேவனோடு ஒன்றாகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாகிறது அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அன்பிலே பரிபூர்ணப்பட்டு சண்டையே இல்லாமல், ஆமெனா, அன்பு மட்டுமே பெருகும், எல்லாருக்கும் நன்மை செய்வோம். தொடர்ந்து வாசிப்பாக்கலாம். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஆவியினாலே. எதனால சொல்லுங்க? ஒரே ஆவியினாலே நாம் என்னானோ ஒன்றானோம். கிறிஸ்துவனுடைய அந்த ஆவியினாலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே. அந்த ஆவியின் சரீரத்தை கொண்ட கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் தரித்து கொள்ளும் போது தேவனோடு ஒன்றாகிறோம், அன்பிலே பரிபூர்ணப்படுகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா, நாம் தேவனுக்கு ஒப்புரவாகணும். இந்த ஒப்புரவாகுதல் என்பதுதான் உபதேசம், ஞானஸ்நான உபதேசம். நான் சொல்றது புரியுதா? ஞானஸ்நானம் என்பது மரணம், நம்முடைய மாம்சத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். இதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னா என்ன, ஒப்புரவாக்குதலின் உபதேசம்னா என்ன என்பதை குறித்து இங்கே சொல்லியிருப்பார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எதை கொடுத்தார் என்கிட்ட? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். எல்லாம் கவனி. இப்போ நம்ம ஏசப்பாவுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாம் கழுவப்பட்டு நாம் தேவனுக்கு சமீபமானோம், தேவனை திரும்பி பார்த்துட்டோம். இப்போ தேவனோட ஒப்புரவு ஆகணும்னா உபதேசத்தில் மட்டும்தான் நாம் தேவனோடு ஒப்புரவு ஆக முடியும். எதில் மட்டும்தான் ஒப்புரவாக முடியும்? உபதேசம். ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்பது தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறோமே, அதில் தான் நம்ம ஆதாமுடைய ஜென்ம சுபாவமாகிய அந்த முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும் சாகிறது. ஆமெனா. உபதேசத்தை கற்றுக்கும் போது தான் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அதுக்கு பிற்பாடு தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒன்றாகி ஆமெனா. இப்போ இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம், இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தினாலே தேவனுக்கு ஒன்றானோம், ஒப்புரவானோம். இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவானோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே நாம் தேவனோடு ஒன்றானோம். ஆமெனா. எல்லாம் சொல்லி முடிக்க பார்க்கலாம், முடிச்சிடுறேன், அவ்வளோதான். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே தேவனுக்கு
சமீபமானோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தினாலே தேவனுக்கு ஒப்புரவானோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே ஒன்றானோம், தேவனோடு ஒன்றானோம். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆமேனா? இவங்களுக்கு தான் பிரதிபலன் ஏந்தி வருகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த ஒன்றானவங்க தான் என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அங்கே சண்டையே இருக்காது, அங்கே சமாதானம் தான் இருக்கும், அன்பு மட்டுமே அங்கே மகிமையாக இருக்கும். யாருக்குள்ளேயுமே எந்த ஒரு மன சஞ்சலமும் இருக்காது, யார் மேலே எந்த கஷ்டமும் இருக்காது. இது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ ஞானமாக இருக்கிறது. ஆக இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவர் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே பவுல் சொல்கிறாரு. இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிற இதுதான் அப்போஸ்தல உபதேசம். இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள என்ன வரும்னா அன்பு பெருகும். என்ன பெருகும்? அன்பு பெருகும். எல்லார் மேலேயும் அன்பாக இருப்போம், எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்போம், யார் மேலேயும் எந்த கசப்பும் இருக்காது. இவங்க தான் தேவனோடு கூட ஒன்றானவங்க, தேவனோடு கூட ஒன்றானவங்க. அதனால தான் இவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இதுதான் தேவனுடைய மாளிகை, இதுதான் தேவனுடைய சபை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மறைந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குள்ள மறைஞ்சிக்கணும்? முழுக்க முழுக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் மறைந்து கொண்டால் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் மகிமை அடைந்து தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ கேட்குற கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும்? அவர் பட்ட அந்த பாடுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் நான் செய்த எந்த பாவத்திற்காக அவர் எப்படிப்பட்ட பாடுகளை பட்டார் அப்படின்னு சொல்லி நாம் ஒன்றையும் அவரை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் மறைந்து கொள்ளுகிறோம். அப்படி மறைந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டு. ஆமேனா? அப்படி இல்லைன்னா எப்படி தெரியுமா இருப்போம்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படின்னு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமே நம்முடைய சிந்தனை வச்சுருப்போம். ஆனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த நாளில் நான் கிறிஸ்துவக்கிட்ட பலன் அடையணும்னா கிறிஸ்து என்னுடைய மறைவிடமாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவிடமாக இருக்க வேண்டும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய கூடார மறைவில் நம்மை மறைத்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நல்ல உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க, பைபிளை நல்லா வாசிங்க, அல்லது இது வரைக்கும் முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா உபதேசத்துக்கும் நீங்கள் நல்லா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஆவியில் இந்த கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்த தேவனிடத்தில் சேரக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து அவர் மூலமாய் நாம் தேவனிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். நல்ல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை சமீபமாக்கி, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் மாம்சத்தினால்